சத்தமின்றி கும்மிடிப்பூண்டியை சூழும் ஆபத்து. கேன்சர், நுரையீரல், கிட்னி பாதிப்பு, ஆஸ்துமா, மூச்சு திணறல், இன்னும் பல நோய்களுக்கு சென்னையில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகளை பார்த்து அவர்கள் கேட்கும் முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் கும்மிடிப்பூண்டியா? ஆம், ஊரை சுற்றி அதிகரித்து வரும் திடீர் மரணங்கள், கும்மிடிப்பூண்டியை சுற்றி முளைத்து வரும் பெரிய மருத்துவமனைகள், அதில் பணிபுரியும் மருத்துவர்கள் கூறும் அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்கள், வெளியூர் நபர்கள் பணிக்காக இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் அறிவுரைகளில் மிக முக்கியமான ஒன்று மாஸ்கிட்டு செல்லுங்கள், மற்றொன்று வாடகை வீட்டை கும்மிடிப்பூண்டியில் இருந்து சற்று தள்ளி எடுங்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி கேட்கிறார்கள்? ஏன் இதுபோல் நடக்கின்றன? எதற்காக இப்படி சொல்கிறார்கள்? இவை அனைத்திற்கும் காரணம் புரிகிறதா அல்லது பழகிவிட்டதா? சில வருடங்களுக்கு முன் கூட கட்டாந்தரையில் கட்டில் போட்டு தூங்கிய நம்மால் இன்று கட்டிய வீட்டில் கூட தூங்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கரித்துகள்கள். பச்சை இலைகளை தாங்கி நின்ற செடி கொடிகள் இன்று கரித்துகள்களை தாங்கி வெந்து நிற்கின்றன. வயல்வெளிகள், நீர்நிலைகள் எங்கும் கரித்துகள்கள். கால் வைக்கும் இடமெல்லாம் கரித்துகள்கள் கண்ணுக்கே தெரியும் பொழுது சுவாசிக்கும் காற்றில் எவ்வளவு கலந்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவை நம் பஞ்சு போன்ற நுரையீரலுக்குள் நஞ்சு போன்று நுழைந்து நுரையீரலை அரித்து அரித்து புற்றுநோயையும் சிறுநீரக கோளாறுகளையும் வெகு சிறப்பாக நம் பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றது. வயிற்று பசி தீர பக்கத்து வீட்டு உறவுகள் சமைக்கும் அடுப்பில் சற்று புகை அதிகமானால் ஒரு சில நாட்களுக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கி எழுந்து சண்டையிடும் நாம். ஒரு சில குடும்பங்கள் வயிற்று பிழைப்பிற்காக மரம் எரித்து கறிவிற்கும் பகுதியிலிருந்து கரித்துகள்கள் நம் வீடுகளில் படியும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்த, துரத்தி அடிக்க ஒன்று சேரும் நாம். ஒரு சில நிறுவனங்களும் குடும்பங்களும் செழிப்பதற்காகவும் கொழிப்பதற்காகவும் மொத்த ஊரையும் அழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நிறுவனங்களை கட்டுப்படுத்தாமல் கடந்து செல்ல காரணம் என்ன? நாம் மட்டும் வாழ்ந்துவிட்டு போவோம், நம் குழந்தைகள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என்ற மனநிலைக்கு வந்து விட்டீர்களா? நம்முடைய கடினமான ஓட்டத்திற்கும் உழைப்பிற்கும் காரணம் நம் குழந்தைகள் நமக்கு பிறகு இந்த மண்ணில் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதுதானே? வயிற்றுக்காக, வாழ்க்கைக்காக, வாரிசுகளுக்காக தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் மகிழ்வுடனும் நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ சுற்றுச்சூழல் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நமக்காக இறைவன் வழங்கிய அந்த விலை மதிக்க முடியாத கொடையை அசுத்தப்படுத்தி ஆதாயம் அடைய எவருக்கும் அதிகாரம் இல்லை. பயன்படுத்தலாம், பாழ்படுத்தக்கூடாது. பாழ்படுத்தியவர்களும் பயனடைந்தவர்களும் வேறு எங்காவது இடம் வாங்கி வாழச் சென்று விடுவார்கள். அன்றாட வாழ்க்கைக்கே போராடும் சாதாரண மக்களின் கதி என்ன? நாம் வாழும் பகுதியை மாசில்லாமல் பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. அதற்காக ஒன்றிணைந்து நம் ஊரையும் நம் ஆரோக்கியத்தையும் பாழ்படுத்தும் நிறுவனங்களை தொடர்ந்து கண்காணித்து கட்டுப்படுத்துவதும், இனிமேல் மாசை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் வராமல் கண்காணிப்பதும் இங்கே வாழும் ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை உணர்வோம். ஏனென்றால் இங்கே காலம் காலமாய் வாழப்போவது அந்த நிறுவனங்களோ, நிறுவனங்களால் ஆதாயம் அடைந்தவர்களோ அல்ல, நாமும் நம் குழந்தைகளும் தான். விழித்துக் கொள்வோம், தீமைகளை அழித்துக் கொள்வோம். இல்லையேல் நாமும் நம் சந்ததிகளும் இந்த மண்ணில் காணாமல் போய்விடுவோம்.